ஹைமா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸை பற்றி படிக்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நிறையா இருக்குது. அதில் வெரி சிம்பிளஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு சொல்ல போனால் அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். 2 செட்ஸு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. லெட் இட் பி ஏ 1 2 3 4 இருக்கட்டும், பி 2 4 6 8ன்னு இருக்கட்டும். இப்போது யூனியன், இந்த 2 செட்டுக்கும் யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. யூனியன்கிறது அதுவும் இன்னொரு செட்டு தான். இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதி கிடைக்கப்படுறது தான் ஏ யூனியன் பி. எப்படி சேர்த்து எழுதுறது? கம்ப்ளீட்டாக எழுதிடணும். ஏ செட்டை 1 2 3 4, அப்புறம் பி செட்டையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ 2 போட வேண்டி இருக்குது, ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால அதை போட தேவையில்லை. 4 போட வேண்டி இருக்குது, 4 ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதையும் போட தேவையில்லை. 6 போட வேண்டி இருக்குது, இல்லை, அதனால் மேலே செஞ்சிடலாம். 6 போட்டோம்னா அதை 8. இதுதான் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இது 2க்கு இடையில காமனாக என்ன இருக்குது? ஏ செட்லேயும் இருக்கணும், பி செட்லேயும் இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னலான்னு பார்த்தா 2 4 இருக்குது, 2 4 இருக்குது. ஸோ அந்த 2 4 மட்டும் போட்டுட்டா அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது தியரட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை கிராஃபிக்கலாகவும், அதாவது படம் வடிவத்திலையும் நம்மளால சொல்ல முடியும். ஏ யூனியன் பி அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்றால், ஏயும் பியும் சேர்த்து ஷேட் பண்ணணும். அதுதான் ஏ யூனியன் பி. இன்டர்செக்ஷனுங்கிறது 2க்கும் காமனாக இருக்கிறத ஷேட் பண்ணணும். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸை படம் வடிவத்தில் பார்த்து படித்தோம் அப்படின்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் கிராஃபிக்கலாகவும் படிங்க, தியரட்டிக்கலாகவும் படிங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.